வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் சம்மந்தமான தகவல் தான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து எந்த ஒரு அப்டேட்டும் கிட்டத்தட்ட ரொம்ப நாட்களாக எந்த அப்டேட்டுமே இல்லாமல் இருந்துச்சு. வெப்சைட்டில் எந்த ஒரு தகவலுமே இல்லாமல் அப்படியே போய்கிட்டு இருந்துச்சு. இப்போ ஒரு சின்ன அப்டேட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. நமக்கு இந்த அப்டேட் அப்படின்றது தேவைப்படாது. பட் நமக்கான அப்டேட் இதுக்கப்புறம் வரக்கூடிய சான்சஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ இதுதான் அஃபிஷியல் வெப்சைட்டு. இதில் உள்ளே போனீங்கன்னா, செலக்டட் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் ஃபார் த காமன் ரிட்டன் எக்ஸாமினேஷன் ஆஃப் த போஸ்ட்டு பர்சனல் அசிஸ்டன்ட் டு த ஹானரபிள் ஜட்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்களா. அதாவது பர்சனல் அசிஸ்டண்ட்டுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு ஆள் எடுத்திருக்காங்க. ஸோ யாரெல்லாம் செலக்டட் கேண்டிடேட் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களுக்கான ஸ்கில் டெஸ்ட் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா 1/2/2026 இந்த டைமில் நடக்குது. ஸோ மேபி நமக்கு இந்த பர்சனல் அசிஸ்டண்ட் அப்படிங்கிறது போடுற ஒரு காரணத்தினால நம்ம எதிர்பார்க்கக்கூடிய வேக்கன்சிஸ் இதுக்கு அப்புறமும் அல்லது இதுக்கு முன்னாடியே ஃபில்லப் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. மேக்ஸிமம் எலெக்ஷனுக்கு முன்னாடி. ஏன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் பொறுத்தளவுக்கு உங்களுக்கே தெரியும், ஒரு எக்ஸாமோட ஒரு நோட்டிஃபிகேஷனோ ஏதாவது ஒரு அப்டேட்டோ ஒன்று வந்துருச்சு அப்படின்னா போதும், அடுத்தடுத்து கண்டினியூவாக வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். நாளைய தினம் கூட உங்களுக்கு ரிசல்ட் வெளியாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுலேயும் அப்டேட் பண்ணுவாங்க. மேபி அது ஜனவரி எண்டில், அதாவது பொங்கல் முடிஞ்சு கூட ஸ்கில் டெஸ்ட்டு ஜாயினிங்கு அந்த மாதிரியெல்லாம் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்போ கொடுக்குறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்றது. கண்டிப்பாக அப்டேட் அப்படின்றது இருக்கும். இந்த ஒரு நாளைய தினம் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு பொங்கல் முடிஞ்சதுக்கப்புறம் அது ஏதாவது ஒரு எக்ஸாமுக்கு எனி அப்டேஷன் அப்படின்றது பண்ணுவாங்க. ஏன்னா ஒன்று ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அது கண்டினியூவாக வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒரு 3-4 எக்ஸாமுக்காவது ஏதாவது ஒரு அப்டேட் கொடுத்துட்டு தான் இது பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஷோ பண்ணி காமிக்கிறது அந்த பர்சனல் அசிஸ்டண்ட் செலக்டட் கேண்டிடேட் லிஸ்ட்டு. ஸோ மேபி இதை யாராவது எழுதியிருந்தீங்கன்னா செக் பண்ணிக்கிங்க. அந்த பர்சனல் அசிஸ்டண்ட்டுக்கான ரிசல்ட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸ்கில் டெஸ்ட்டு 1-2 அந்த டேட்டில் நடக்குதுன்றதையும் தெரிஞ்சுக்கிங்க. நெக்ஸ்ட் எடுத்து வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.